ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நடிகர் சூர்யா அவர்கள் வந்து ரீசெண்டாக வந்து இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. அதில் வந்து சூரி கிட்ட வந்து தளபதி கூட நடித்த அனுபவத்தை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, 2 படம் வந்து தளபதி கூட நடிச்சிருக்கேன். ஒன்று வந்து ஜில்லா, இன்னொன்று வந்து வேலாயுதம். ஸோ முத நான் தளபதி கூட இணைந்து நடித்தது வந்து வேலாயுதம் தான். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஒர்க்ஸ்லாம் வந்து ஷூட்டிங் அப்போல்லாம் பார்த்துருக்கேன். ஸோ எலக்ட்ரீஷியனாகவும் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தளபதியோட படம்ஸுக்கும் நிறையவே முக்கியமான படங்கள் சொல்லணும் அப்படின்னா என்றென்றும் காதல், நிலாவேவா, நெஞ்சி நிலை, துல்லாதமனம் துள்ளும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அந்த படங்கள்லாம் எலக்ட்ரிஷியனாக வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தளபதி கூட காமெடியனாக ஒர்க் பண்ணும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ எதிர்பார்க்காத ஒரு விஷயம். ஸோ நடந்ததுனால செம்மையாக ஹாப்பியாக இருந்துச்சு அந்த டைமில். எல்லாரையுமே திடீர்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஹக் பண்ணி ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஆனால் தளபதி அவர்களை வந்து பார்த்தோம் அப்படின்னா தளபதி வந்து லைட்டாக தான் ஹக் பண்ணுவார். அதுவே வந்து நமக்கு செம பாசிட்டிவாக இருக்கும். ஸோ தன்னை தானே செதுக்கிட்டு தான் இந்த அளவுக்கு வந்து ஒரு உயரத்துக்கு வந்திருக்காரு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாலிடிக்ஸ் என்ட்ரியும் இந்த என்ட்ரிலையும் வந்து அவருக்கு வந்து எல்லாமே நல்லபடியாக அமையட்டும் அப்படிங்கிற மாதிரி விஷ் பண்ணியிருக்காரு. ஸோ தளபதியோட என்ட்ரியை வந்து இவர் இவ்வளோ சொல்லியிருக்காரு. ஆனால் இவரோட என்ட்ரியை பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குது. ஸோ ஒரு விஸ்வரூப வளர்ச்சி தான் அடைஞ்சிருக்காரு. ஏன்னா ஒரு எலக்ட்ரீஷியனாக இருந்து அதுக்கப்புறம் காமெடியனாக மாறி இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோவாக இருக்கார். ஸோ மார்க்கெட்டில் மதிக்கத்தக்கன ஒரு ஹீரோவாகவே கன்வெர்ட் ஆகிருக்காருன்னு சொல்லணும். ஸோ காமெடியான பயங்கரமான ஒரு ரீச் கிடச்சதே பெரிய விஷயம். அதுக்கப்புறம் சினிமாவில் வந்து நெக்ஸ்ட் லெவல் போகிறதுங்கிறது அதை விட ஒரு பெரிய விஷயம். ஸோ ஹீரோவாக இவர் நடித்த படங்கள் எல்லாமே நல்ல ஒரு வசூலும் கொடுத்துருக்கு, நல்ல ஒரு ரீச்சுமே கிடச்சிருக்கு. ஸோ இவர் போக போக வந்து பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ ரிலீஸ் ஆகிருக்க படத்தில் கூட இவரோட ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த டைமில் வந்து இவர் தளபதியை பற்றி பேசியிருக்கிறது வரவேற்கத்தக்கக்கூடியது. ஸோ இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.